So today's topic, once again, application of a potentiometer. So in this case, we are going to find the internal resistance of the cell. So this is the cell. This will having some internal resistance. இதுதான் செல்லு, அதுக்கு ஒரு internal resistance இருக்கும். So potentiometer வச்சு நம்ம ஒரு application பார்த்தோம். 2 voltage source, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தெரியும், இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல அந்த இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் இருக்குது, ஒரு சுவிட்ச் இருக்குது. அவ்வளோதான் மாடிஃபிகேஷன். ஸோ இந்த வோல்டேஜ் சோர்ஸை வின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பேட்ரி இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் R1. நான் ஏன் இது R1 சொல்கிறேன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ Rன்னு சொல்கிறேன், அதனால் அது R1. ஏலேருந்து C வரைக்கும் பொட்டென்ஷியோமீட்டர், ஒரு ஸ்ட்ரைட் ஒயர், யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். we know the length can be measured with meter scale. அப்புறம் இங்கே ஒரு கேல்னோமீட்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த சர்க்கியூட்டை எப்படி ரீட்ரா பண்ணுறது. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு இந்த சுவிட்ச் ஓப்பன்னு நினச்சிங்க. ஃபஸ்ட்டு இந்த சர்க்கியூட்டையும் அந்த ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் ப்ராசஸ் சொல்கிறேன். ஸோ இங்கே பேட்ரி இருக்குது, இங்கே பேட்ரி இருக்குது, இங்கே ரியோஸ்டாட் ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 1. A to C வந்து பொட்டென்ஷியோமீட்டர். ஸோ இங்கே வந்து அதை வந்து நான் ரெசிஸ்டன்ஸில் காட்டியிருக்கிறேன். ஸோ N1என்றத பேலன்சிங் லென்த், அதிலிருந்து கேல்னோமீட்டர் இப்படி போகுது. ஸோ N1ன்றது கேல்னோமீட்டர் இப்படி போயிட்டு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் போகுது. ஆக்சுவலாக இந்த வோல்டேஜ் சோர்ஸ்க்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது டெக்ஸ்ட் புக்கில் காட்டல, பட் ஆனால் இதுக்குள்ள ரெசிஸ்டன்ஸை நான் இங்கே வரைகிறேன். ஸோ அதுதான் ஸ்மாலாக, அதை தான் நான் இங்கே காட்டியிருக்கிறேன். அதாவது அந்த செல்லோட வோல்டேஜ் இது, அதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. ஸோ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் வோல்டேஜ் எடுத்துக்கும் இருக்குது. அப்புறம் இந்த A பாயிண்ட்லேருந்து ஒரு சுவிட்சு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ். ஸோ A பாயிண்ட்லேருந்து ஒரு சுவிட்சு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸு ஒரு வேல்யூ R செட் பண்ணுறோம். இதுதான் சர்க்கியூட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அதே மாதிரி இதுக்கு அனாலிசிஸ் பண்ணணும். எப்படின்னா, கேஸ் 1ல் இந்த சுவிட்சை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த சுவிட்ச் ஓப்பன்னா இதை பற்றி நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம்னா இது ஓப்பன், அந்த இடத்துல கரண்ட் எதுவும் போக போகிறதில்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா, பேட்டரியிலேருந்து கரண்ட் இப்படி வந்து A வந்து இந்த ஒயர் வழியாக போய் இப்படி சேர்ந்துடும். இது ஒரு பாத். இன்னொரு பாத், இந்த பாத்தை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்ல, ஏன்னா இந்த சுவிட்ச் ஓப்பன். இப்போ இந்த பக்கம் ஒரு பாத் இருக்குது. இதில் பேலன்சிங் லென்த்துன்னு ஒன்று சொல்கிறோம். பேலன்சிங் லென்த்துன்னா இந்த கேல்னோமீட்டர் இது வந்து ஸ்லைடு, திஸ் கேன் ஸ்லைட் ஓவர் திஸ் ஒயர். அப்படி நம்ம ஸ்லைட் பண்ணுறப்போ ஒரு பாயிண்டில் கேல்னோமீட்டரோட டிஃப்ளெக்ஷன் 0 இருக்கும். அதுதான் நம்ம பேலன்சிங் லென்த்துன்னு சொல்கிறோம். ஸோ த கேல்னோமீட்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 milliamps. ஓகே, அப்போ அந்த கண்டிஷனில் இந்த லென்த்தை மெஷர் பண்ணுங்க. ஓகே, இந்த லென்த்து மெஷர் பண்ணிவிட்டு இப்போ இந்த லூப்பை பார்த்தீங்கன்னா, இங்கே V இருக்குது, இங்கே R இருக்குது, இங்கே பேலன்சிங்கில் இருக்குது. இது வழியாக போகக்கூடிய கரண்ட் எதுவும் இல்லை, இது வழியாக கரண்ட் இல்லை, சர்க்கியூட்டில் கரண்ட் கிடையாது இந்த இடத்துல. இது ஆல்ரெடி ஓப்பன், அதனால் இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம்னா அந்த இடத்துல இது இல்லைன்னு நினச்சிக்கணும் நீங்கள். அதனால் நான் அழிச்சிடுறேன். இப்போது இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் 0. அப்போ கரண்ட் 0னா இந்த ரெசிஸ்டன்ஸில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் 0. அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா பயன்படுத்தி நம்ம பண்ணலாம். ஸோ இங்கிருந்து இங்கே ரைஸ் இன் பொட்டென்ஷியல் V. ஏன்னா இது வந்து அந்த செல்லுக்குரிய EMF இருக்கும், அது வந்து V. ஸோ அது வந்து V. அதனால் நான் இங்கே V1 போட்டுட்டேன். இட் இஸ் V. ஓகே, V. ஸோ இங்கிருந்து ரைஸ் இன் பொட்டென்ஷியல், ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், அப்புறம் இப்படி போகுது. இங்கே இந்த ட்ராப் 0. ஏன் 0? இந்த சர்க்கியூட்டில் போகக்கூடிய, இந்த பாத்தில் போகக்கூடிய கரண்ட் 0, அதனால் இந்த வோல்டேஜ் ட்ராப் 0. இங்கே வந்தோன்னா இங்கேருந்து ஃபால் இன் பொட்டென்ஷியல். இதில் எப்படி நம்மளுக்கு வோல்டேஜ் கிடைக்குது, இந்த சர்க்கியூட் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால்
இதில் சம் ட்ராப் இருக்கும். அந்த வோல்டேஜ் ட்ராப் எப்படி சொல்கிறோன்னா ஃபால் இன் பொட்டென்ஷியல்ன்றதுனால -5L1 -5L1. நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வோல்டேஜ் ட்ராப் பர் யூனிட் லென்த் ஆஃப் தட் ஒயர். ஓகே, ஸோ லென்த் இன்க்ரீஸ் ஆனால் வோல்டேஜ் ட்ராப்பும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 5 voltage drop per unit length, so you will get a voltage drop across A and N. So A க்கு N க்கு இடையில ஒரு voltage drop இருக்கும். அதை தான் இப்படி சொல்லியிருக்கிறோம். இப்போ இது என்ன பண்ணுறோம்னா -5L1 அந்த பக்கம், ஸோ V is equal to 5L1. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னா இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ இந்த RB பிக்சரில் வரும். என்ன பண்ண போகிறோம், இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறோம். இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் R. இப்போ இதுக்கு சர்க்யூட் அனாலிசிஸ் பண்ணணும். அது எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது சுவிட்ச் க்ளோஸ்டுன்றதுனால அது ஷார்ட், இந்த பாயிண்ட் ஷார்ட்டு. ஓகே, இப்போது இந்த சர்க்யூட்டில் ஒரு கரண்ட் போகும். அதை வந்து நான் ஐன்னு சொல்கிறேன். ஸோ இதில் I is equal to என்ன, அப்ளைட் வோல்டேஜ் V divided by R plus R. ஏன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரீஸ். ஓகே, இந்த லூப்பில் நீங்கள் கேட்கலாம் இந்த கரண்ட் இப்படி போகாது. ஏன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சேம் பொட்டென்ஷியல், ஸோ நோ கரண்ட் வில் ஃப்ளோ. ஓகே, இந்த பாத்தில் இந்த கரண்ட் இப்படி தான் போகணுமா, இப்படி போகாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே வர கரண்ட்டு இந்த பொட்டென்ஷியலும் சேம், ஏன்னா இட்ஸ் அ ஒயர். ஓகே, ஸோ இந்த பாத்தில் நோ கரண்ட் வில் எக்ஸிஸ்ட். ஏன்னா பொட்டென்ஷியல் சேம் இருந்தால் கரண்ட் போகாது. ஸோ இதை வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஓப்பன் சர்க்யூட் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த சர்க்யூட்டில் போகிற கரண்ட் வந்து V divided by R plus R. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். அது ஒரு ஈக்குவேஷன். அப்புறம் அடுத்தது இந்த வோல்டேஜ் வைக்கிறப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கிறப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. இப்போ செகண்ட் கேஸில் என்ன பண்ணணும், இந்த லைனை ஷார்ட் பண்ண பிறகு நீங்கள் இதை மூவ் பண்ணிகிட்டே வாங்க. மூவ் பண்ணிகிட்டே வர சொல்ல ஏதோ ஒரு பாயிண்டில் L2ன்ற லென்த்தில் இது இந்த கேல்னோமீட்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட் 0. ஸோ இதுதான் கேல்னோமீட்டர். ஸோ இந்த கேல்னோமீட்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து IG is equal to 0 milliamps. அப்போ இந்த பேலன்சிங் லென்த் எவ்வளவு, L2. இங்கிருந்து இங்கே L2. அப்போ அங்கே வோல்டேஜ் ட்ராப் எவ்வளவு, 5 times L2. ஸோ இங்கிருந்து இங்கே வோல்டேஜ் ட்ராப் 5 times L2. ஸோ 5ன்றது என்ன, volts per unit length of that wire multiplied by L2 will give you the voltage drop. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லூப்பை பார்த்தோம். இன்னொரு கண்டிஷன் பார்த்தோம். இது பேலன்சிங் லென்த் L2ன்னு சொல்கிறோம். பேலன்சிங் லென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேல்னோமீட்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட் 0. அப்போ இந்த பாத்தில் கரண்ட் போகலை. ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கரண்ட் போகலை. ரைட், இப்போது இந்த சர்க்யூட்டுக்கு இங்கே ஒரு க்ளோஸ் சர்க்யூட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நம்ம வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதணும், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா ஈக்குவேஷன். அதில் பார்த்தீங்கன்னா இது ரைஸ் இன் பொட்டென்ஷியல். ஓகே, இந்த இடத்துல ஃபால் இன் பொட்டென்ஷியல், ஏன்னா கரண்ட் இப்படி போகுது, இது ப்ளஸ் மைனஸ், இதில் ஃபால் இன் பொட்டென்ஷியல். அடுத்தது இங்கிருந்து இங்கே வந்தீங்கன்னா இதுவும் ஃபால் இன் பொட்டென்ஷியல். இந்த ட்ராப் இஸ் டியூ டு இந்த பேட்டரி, இந்த சோர்ஸ் மூலிமா இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த R1 வேரியபிள் ரெசிஸ்டர் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கரண்ட் எவ்வளோ போகணுன்ட்டு. ஸோ இங்கே இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் 5L2. அப்போ இது ரைஸ் இன் பொட்டென்ஷியல், இது fall in potential across that small r. What is small r? It is the internal resistance of that cell. Then once again fall in potential. Okay, so how to write this in equation form? So V into minus I into R. ஏன் இதனுடைய voltage drop ஏன் I into R? இந்த சர்க்யூட்ல கரண்ட் I போகுது. அப்போ இதனுடைய voltage drop I multiplied by small r, but it is fall in potential. So minus I into R. ஸோ இந்த ட்ராப் முடிஞ்சது. அடுத்தது இந்த ட்ராப் வந்து ஃபால் இன் பொட்டென்ஷியல் -5L2. இந்த பக்கம் கேல்னோமீட்டருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸில் வோல்டேஜ் ட்ராப் இருக்காது. ஏன்,
கேல்னோமீட்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து 0 மில்லியாம்ப். ஸோ அதில் ட்ராப் எதுவும் இல்லை. ஸோ சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ மொத்தம் 3 V minus IR minus 5L2 equal to 0. இப்போ நம்மக்கிட்ட 3 ஈக்குவேஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். V is equal to 5L1. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதிலிருந்து 5 கண்டுபிடிக்கலாம், which is equal to V by L1. Now I is equal to அந்த மேலே இருக்கிற லூப், அது வந்து V by R plus R. தேர்ட் ஈக்குவேஷன், இந்த கீழே இருக்கிற லூப் V minus IR minus 5L2 equal to 0. இந்த 3 ஈக்குவேஷன் பயன்படுத்தி சால்வ் பண்ணனா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ V minus I, இந்த ஐக்கு பதில் V by R plus R போடலாம். அதை தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இந்த ஸ்மால் ஆருக்கு ஸ்மால் ஆர் minus 5L2 is equal to 0. இது வந்து சர்க்கியூட், இதெல்லாம் கிடையாது. ஓகே, is equal to 0. இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதியாச்சு. ஸோ இங்கே V இருக்குது, இங்கே V இருக்குது. இந்த 5ஐ Vயில் மாற்றணும். ஸோ 5 is equal to V by L1. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 5க்கு பதில் V divided by L1. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இங்கே V கேன்சல் ஆகிடும், ஏன்னா V த்ரூ அவுட்டாக இருக்குது. டிவைட் த்ரூ அவுட் பை V பண்ணிங்கன்னா இந்த V போயிடும். ஸோ பேலன்ஸ் ஹவு டு சால்வ் இப்போ போடலாம். ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. V minus V by R plus R into R minus V by L1 into L2 is equal to 0. ஸோ ஆக்சுவலாக பேசிக் ஈக்குவேஷன்ஸ் இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, 3 ஈக்குவேஷனை பயன்படுத்தி இதை செய்கிறோம். ஸோ இங்கே V காமனாக இருக்குது. ஸோ டிவைட் த்ரூ அவுட் பை V. ஸோ திஸ் இஸ் டிவைடட் பை V, திஸ் இஸ் டிவைடட் பை V, திஸ் இஸ் டிவைடட் பை V and this is divided by V. 0 by V is 0. ஸோ V கேன்சல் ஆகிடும், இங்கேயும் V கேன்சல் ஆகிடும், இங்கேயும் V கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா இங்கே 1 இருக்குது. ஸோ 1 மைனஸ் R by R plus R மைனஸ் L2 by L1 equal to 0. அதுதான் ஈக்குவேஷன். ஸோ அடுத்த ஸ்டெப் இங்கே எழுதியிருக்கிறேன். 1 minus 1 by R plus R into R minus L2 by L1 equal to 0. இப்போ என்ன ஆகுது, 1 minus L2 by L1, இந்த டேர்மை இங்கே வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் டேர்ம் அங்கே கொண்டு போயிடும். ஸோ R into 1 R divided by R plus R. இப்போ என்ன ஆகுது, இது டிவிஷனில் இருக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இதோட செய்கிறேன். 1 minus L2 by L1 into R plus R is equal to இந்த ஸ்மால் r. இப்போ என்ன ஆகுது, R plus R இந்த 1ஓட பெருக்குங்க, R plus R minus R plus R இதோட பெருக்குங்க, minus L2 by L1 into R plus R is equal to R. இப்போ என்ன ஆகுது, இந்த ஆரும் கேன்சல். இப்போ இந்த கேன்சல்னால் இங்கே 0 இருக்குது. minus L2 by L1 into R plus R, இந்த டேர்ம் அங்கே கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். L2 by L1 into R plus R. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது R. ஸோ இந்த டேர்ம் இப்போ கிராஸ் மல்டிப்ளை, L1 இங்கே கொண்டு போயிடுங்க, L2 இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ R L1 by L2 is equal to ரைட் ஹேண்ட் சைட் R plus R. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த R வேணும், இந்த ப்ளஸ் R அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் R. ஸோ R L1 by L2 minus R is equal to small r. அப்போ small r is equal to R into L1 divided by L2 minus 1. இதுதான் ஆன்சர். இப்போ இந்த ஸ்மால் ஆர்ன்றது என்னது, இந்த ஸ்மால் ஆர் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் நமக்கு என்னென்ன பேராமீட்டர் தெரியணும், L1 தெரியணும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ரைட் ஒயர் மீட்டர் ஸ்கேல் இருக்கும், அதில் L1 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம், L2 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ இது ரெண்டும் தெரியும். இந்த ஆர்ன்றது இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸில் நீங்கள் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்றது நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் என்ன ரெசிஸ்டன்ஸில் வச்சுருக்கிறீங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸில் இந்த ஆர் வேல்யூஸ் நோன். ஓகே, ஸோ இந்த ஆர் வேல்யூ தெரியும், L1 தெரியும், L2 தெரியும். ஸோ we can always find the value for the unknown resistance or the internal resistance of the cell which we don't know. So by using this known values we can always find small r. ஸோ இதன்படியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் டெரைவ் பண்ணல உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸில். பட் இதுதான் ப்ரொசீஜர். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் என்ன நடக்குது, ஏன் கரண்ட் 0, கேல்வனோமீட்டர் கரண்ட் 0னா அந்த பாத் ஓப்பன் சர்க்யூட்டாக நினச்சிக்கலாம். அப்புறம் இந்த லூப்பில் இந்த 2 பாயிண்டில், இந்த பாயிண்டில் கரண்ட் இப்படி தான் போகும், இந்த பாயிண்டில் போகாது, ஏன்னா சேம் பொட்டன்ஷியல்.
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த அனாலிசிஸ் ஈஸியாக புரியும். ஸோ பொட்டென்ஷியோமீட்டர் பயன்படுத்தி 2 அப்ளிகேஷன். ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அன்னோன் இஎம்எஃப் ஆஃப் த செல் கண்டுபிடிக்கிறது. இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். யூஸ்வலாக சர்க்யூட் டயக்ராம் நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரை காட்ட மாட்டாங்க, அதனால் அதனுடைய எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் எப்போவுமே வரைஞ்சி அனலைஸ் பண்ணுறப்போ அந்த வோல்டேஜ் சோர்ஸோட ஆக்சுவல் வேல்யூ போட்டுட்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். டெர்மினல் வோல்டேஜ் என்னென்னு அடிக்கடி சொல்லுவாங்க. டெர்மினல் வோல்டேஜ்னா இதுவே கொஞ்சம் வோல்டேஜ் எடுத்துக்கும், பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு செல்லை விட்டு வெளியில் வரும். ஓகே, அதுதான் டெர்மினல் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட் மூலிமா we can find out the internal resistance of the cell using potentiometer method. Thank you for your attention. Thank you. நன்றி.